வைபவ் காலேஜ்லேருந்து வரேன். நான் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே கேம்னால் ரொம்ப பிடிக்கும். நிறைய கேம் விளையாடுவேன். 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஐடியா இல்லை. அப்போ நான் நிறைய சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன படிக்கலாம் அப்படின்னு. எனக்கு கேம்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் கேமிங்கே படிக்கலாமே அப்படின்னு ஐடியா இருந்துச்சு. அப்புறம் நெட்டில் சர்ச் பண்ணேன். அப்போது ஆக்சஸ் இன்ஸ்டியூட் பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆக்சஸ் இன்ஸ்டியூட் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் இன்ஸ்டியூட்னே சொல்லுவேன். ஏன்னா வந்து அவ்வளோ ரிச்சான ஒரு டீச்சிங் சொல்லி தருவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு புரிகிற வரைக்கும் நல்லா சொல்லி தருவாங்கன்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதை. ஏன்னா வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து மாடலிங் வந்துச்சு, பட் ஆனால் லைட்டிங் எனக்கு இப்போ வரல. ஸோ அதனால் அது வர வரைக்கும் வந்து எவ்வளோ சலிச்சிக்காமல் சொல்லி கொடுத்தாரு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட்னே சொல்லுவேன். என்னோடய கேம் கான்செப்ட் வந்து ஷூட்டிங் கேம். ஸோ அதனால் வந்து நிறைய பப்ஜி மாதிரி நிறைய கேம் எடுத்துகிட்டேன்னா நிறைய வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. நைஃப், அப்புறம் வந்து கன்ஸ், லான்ச்சர், அந்த மாதிரி கிரானைட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நிறைய மாடல்ஸ் தேவை இருந்துச்சு. அது எப்படி பண்ணணும், எந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணணும், அதெல்லாம் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய கேம் விளையாண்டுருக்கேன். ஆனால் அதில் வந்து என்னோடய கேரக்டர் இருக்காது. பட் ஆனால் இப்போது நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னோடய கேரக்டர் நான் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்னை வச்சு தான் நான் விளையாட போகிறேன். அது நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. கேமிங் படிக்கணுனாலே ஃபீஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குன்னு நினச்சி தான் ஃபீல் பண்ணி தான் வந்தேன். பட் ஆனால் இங்கே சார்கிட்ட பேசுகிறப்போ தான் அந்த ஃபீஸ் நான் நினச்சதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஃபீஸுக்கு வந்து இவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லித்தராங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே நல்ல விஷயம்தான். என்னோடய ட்ரீம் வந்து சக்ஸஸ் பண்ண வச்சதுக்கு தேங்க்ஸ் டு ஆக்சஸ் இன்ஸ்டியூட். Hey, hi guys, I am Arun. I am from Tirupur. எனக்கு யூஜி முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு தெரில. அதுக்கப்புறம் சரி கிராஃபிக் டிசைன் நம்ம மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்யூச்சராக கிராஃபிக் டிசைன் கரியராக மாற்றணுன்ட்டு நான் இப்போது கிராஃபிக் டிசைனுக்கு படிக்கிறதுக்கு தேடிட்டு இருந்தேன். அந்த டைம் பார்த்தா எனக்கு ஆக்சஸ் இன்ஸ்டியூட்டில் எனக்கு தெரிஞ்ச சார் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க சார் எனக்கு ஆக்சஸ் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னோன்னே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் உடனடியாக வந்து ஜாயின் பண்ணோன்னே எனக்கு கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் வந்து எனக்கு 6 மந்த் மொத்தம் டோட்டலாக 6 மந்த்ஸ் இருந்துச்சு. அதோ ஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ் ட்ரைனிங், பட் பெஸ்ட்டு ட்ரைனிங்காக எனக்கு தேவையாக இருந்துச்சு, கிடச்சிது. அது இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன, ஃப்ரீலான்சிங் நான் பண்ணணும் அப்படின்னதுக்கு நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் எடுத்து கொடுக்கணும் எல்லாமே இங்கே A to Z வரைக்கும் சொல்லித்தராங்க கிராஃபிக் டிசைனிங்கில். மொத்தம் எனக்கு 4 சாஃப்ட்வேராட்ட கவர் ஆச்சு. எனக்கு 4 சாஃப்ட்வேருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு நான் தைரியமாக போய் நாளைக்கு கிராஃபிக் டிசைன் நான் ஒர்க் பண்ணணும் இல்லை ஃப்ரீலான்சிங் எடுத்து ஒர்க் பண்ணணும்னா ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் டு டூ தட் ஒர்க். லோகோ மட்டும் பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் 3 days ஆச்சும் எனக்கு அவ்வளோ கண்டென்ட் கொடுத்து லோகோனா என்ன, லோகோ ஸ்கேல் பண்ணணும், லோகோ சும்மா ஸ்கேல் பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி ஒரு லோகோ எடுக்கிறாங்கன்னா அதுக்கு நாளைக்கு பேசுகிற அளவுக்கு அதுக்குண்டான மீனிங் அதுக்குள்ளே இருக்கணும். கலர் என்ன கொடுக்கணும், என்ன கலர் கொடுக்கக்கூடாது, பேசிக் திங்ஸ்லேருந்து ஹை குவாலிட்டி திங்ஸ் வரைக்கும் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வெட்டிங் ஆல்பமாக இருக்கட்டும், இப்போ ஆர்ட் ஓரியன்டாக இருக்கட்டும். இப்போ ஆர்ட் ஓரியன்ட்டில் இப்போ நான் தனியாக ஃப்ரீலான்சிங் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு சில ஆர்டர் வெளியிருந்தும் வருது, உள்ளேயும் வருது. எனக்கு வந்து தேவைப்பட்ட திங்ஸ் வந்து இங்கே எனக்கு ஃபுல்ஃபில்லாக எனக்கு கிடச்சிது கிராஃபிக் டிசைனில். நான் கிராஃபிக் டிசைன் என் போர்ட்ஃபோலியோ வந்து சார்ட்ட சப்மிட் பண்ணியிருக்கேன். இஃப் யூ ஹேவ் எ ஃப்ரீ டைம் கேன் யூ ப்ளீஸ் வாட்ச் மை போர்ட்ஃபோலியோ கைஸ். ஸ்பெஷலி ஐ எம் தேங்க்ஸ் டு ஸ்பெஷல் ஃபார் ஆக்சஸ் இன்ஸ்டியூட். ஏன்னா இந்த அளவுக்கு நான் ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற காரணமே இதுதான், இந்த இன்ஸ்டியூட்டு தான். நான் எதுவுமே சொல்ல முடியாது.
ஐ எம் வெரி தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்டியூட் ஆக்சஸ் இன்ஸ்டியூட். ஹாய், என் பேர் முரளி. நான் திருப்பூர்லேருந்து வரேன். எனக்கு ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சரி, அதில் ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கல. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது. சரி, லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரையில் ஃப்ரெண்டு மூலயமா ஆக்சஸ் இன்ஸ்டியூட்டுங்க லிங்க் கிடச்சிது. நான் வந்தேன், கோர்ஸ் டீட்டெயில்ஸு சிலபஸ் எல்லாம் கேட்டேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, எனக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தது. ஜாயின் பண்ணேன், கிளாஸஸ் அட்டன் பண்ணினேன். ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் தான். அது போக இன்டர்ன்ஷிப் அனுப்புனாங்க, அங்கேயும் நிறையா லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் கோர்ஸ் முடிஞ்சோடனேயுமே ஒர்க் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அங்கே ஃபீல்ட் ஒர்க்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டேன். நான் ஓனாக ஒரு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கும் பிஸ்னஸ் கைடன்ஸ் நிறையா கொடுத்தாங்க. அதை வச்சு நான் இப்போ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங் வீடியோகிராஃபி, ஆல்பம் டிசைனிங், வீடியோ எடிட்டிங் எல்லாமே நானாக பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஆர்டர்ஸும் வருது, அதுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவசூர்யா. நான் சாய்பாபா காலனிலேருந்து வரேன். என்னோட சின்ன வயசுலேருந்து எய்ம் பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே கேம் விளாண்டுட்டு தான் இருப்பேன். ஸோ என்னோடய ஜாபுன்ட்டு கேமிங் ஃபீல்டில் போகணுன்ட்டு தான் ரொம்ப நாளாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போது எனக்கு ஆக்சஸ்னு ஒரு இன்ஸ்டியூட்டு அவங்களோட எஃபி போஸ்ட்ஸ் எல்லாமே பார்த்தேன். அவங்க பார்க்கும்போது சரி ஓகே, என்னை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அவங்கள நேரில் போய் காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போய் காண்டாக்ட் பண்ணேன். அவங்க எனக்கு டெமோ கிளாஸ் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சரி ஓகே, ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கார் மாடல் வரைக்கும் போயிருக்கு. ப்ளஸ் என்னென்னா, என்னோடய போர்ட்ஃபோலியோவாக வந்துட்டு ஒரு கேமே ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டு ஒரு கம்பெனியில் போய் சப்மிட் பண்ணி வேலைக்கு போகலான்னு தான் ஒரு பிளான் இவங்க எனக்கு அசைன் பண்ணாங்க. இப்போதைக்கு கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அந்தளவுக்கு இவங்க நல்லா டெப்த்தாக சொல்லித்தராங்க. ஸோ என்னோடய கேமில் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய கார்கோ ஷிப் வரும். அதை நம்ம தான் மாடல் பண்ணோம் நம்ம கேம்னால. ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டு மாடலிங் ஃபேஸ் தான் நம்ம பார்க்கணும். மாடலிங் ஃபேஸ்ன்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 days ஆச்சு. மாடல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற அசெட்ஸ் எல்லாமே பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டெய்னர், அதுக்கப்புறம் வந்துட்டு அது வாட்ச் டவர், இது எல்லாமே ஷிப்பில் நம்ம தான் பண்ணி ஆகணும். மாடல் பண்ணிட்டு அதுக்கப்புறம்ட்டு டெக்ஸ்சரிங் பண்ணுவோம். டெக்ஸ்சரிங் எதுக்காகனா, இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கலர் கொடுக்குற விஷயம் தான் டெக்ஸ்சரிங்னு சொல்லுவாங்க. இந்த பேலஸ் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு ரியல் வேர்ல்டில் இருக்கிறது தான், வேறு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற ஒரு பேலஸு. இதோட ஃபஸ்ட்டு இந்த பேனல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு மாடல் பண்ணணுன்னா அதோட இமேஜஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கணும். 360 டிகிரி இமேஜஸ், எல்லா சைடு இமேஜஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணால் தான் அதோட மாடல் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வரும். இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிற கேமுக்கு பார்த்தீங்கன்னா அதோட மெயின் சப்ஜெக்ட்டு வெப்பன்ஸ் தான் வரும். இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வெப்பன்ஸ் பக்கம் முடிஞ்சிருச்சு. அதோட டெக்ஸ்சரிங்கும் முடிச்சுட்டேன். டெக்ஸ்சரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பெயிண்டட் டெக்ஸ்சரிங் தான். கேமிங்க்குன்னு சேர்ந்தாலும் அவங்கன்ட்டு ஆர்கிடெக்சரோட பேசிக்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்றைக்குமே. ஆனால் கேமிங்கில் வந்துட்டு நீங்கள் பில்டிங்ஸ் மாடலாக பண்ணும்போது ஆர்கிடெக்சரும் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு மேபி ஒரு டவுட் இருக்கலாம், நான் சிவில் இன்ஜினியரிங் பற்றி எனக்கு அந்தளவுக்கு ஐடியாலஜி இல்லை, ஸோ எனக்கு ஆர்கிடெக்சரிங் சூட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும். ஏன்னா இவங்க டீச்சிங் மெத்தட் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஆக்சஸ் இன்ஸ்டியூட்.